வடகிழக்கை அதி பாதுகாப்பு வலயமாக பேணுதல் நல்லிணக்கத்தை பாதிக்கும் பிரதான எதிர்க்கட்சி வலியுறுத்தல் என்பதாக வீரகேசரி பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை பார்க்கலாம். முத்தியன்கட்டு பகுதி இளைஞரின் மரணம் குறித்து அரசாங்கம் நிலையான விசாரணை மேற்கொள்ள வேண்டும். யுத்தம் முடிவடைந்த பின்னரும் வடகிழக்கு மாகாணங்கள் அதி பாதுகாப்பு வலயமாக இராணுவத்தால் அடையாளம் படுத்துவது நாட்டின் நல்லிணக்கத்துக்கும் அதேபோல் ஐக்கியத்துக்கும் அது சிறந்த விடயமாக இருக்காது என்பதாக எதிர்க்கட்சிகள் இவ்வாறான கருத்துக்களை முன்வைத்திருப்பதாக அந்த செய்திகளும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இது தொடர்பாக மேலும் சில விடயங்களும் சுட்டிக்காட்டப்பட்டது. சகவாழ்வும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் கம்பஹா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் காவிந்த ஜாபர்தன் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே சமகால அரசியல் நிலவரம் தொடர்பாக வினவிய போது இந்த விடயங்களை அவர் கூறுகிறார். எனவே அவர் மேலும் சில விடயங்களை குறிப்பிடுகின்ற விடயங்கள் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண இன்றைய தினம் பூரண ஹர்த்தாலுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. முத்தியன்கட்டு பகுதியைச் சேர்ந்த இளைஞனின் மரணத்தை அடியுற்றியதாக இந்த ஹர்த்தாலுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இளைஞன் மரணம் தொடர்பில் அரசாங்கம் உடனடியான முறையில் விசாரணைகளை மேற்கொள்ள உண்மையை பகிரங்கப்படுத்த வேண்டும். யுத்தம் முடிவடைந்த பின்னரும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் அதிபாதுகாப்பு வலயமாக இராணுவத்தால் அடையாளப்படுத்தப்படுவது நாட்டின் நல்லிணக்கத்தையும் சகவாழ்வு பாதிப்பை ஏற்படுத்தும் எனவும் தேசிய நல்லிணக்கத்தை உறுதிப்படுத்த அரசாங்கம் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என்றும் காவிந்த ஜாபர்தன் அவர்கள் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை பார்க்கலாம். அதே போல இதற்கு அரசாங்கம் பதில் வழங்கியிருக்கிறது. இனப்பிரச்சனையை திணிக்க வேண்டாம், வடகிழக்கு அரசியல் தலைவர்களிடம் அரசாங்கம் கோரிக்கை என்பதாக இன்று தினம் வீரகேசரி பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது நாங்கள் காணலாம். முத்தியன்கட்டு பிரதேச இளைஞரது மரணத்துக்கும் மக்கள் காணிகள் அபகரிக்கப்படுவதாக கூறப்படுவதற்கும் எவ்வித தொடர்பும் இல்லை. இந்த சம்பவத்திற்குள் தமிழ் முஸ்லிம் சிங்களம் என இனப்பிரச்சனையை திணிக்க வேண்டாம் என்று சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயசேகர் அவர்கள் இது தொடர்பான கோரிக்கையை நேற்று தினம் முன்வைத்த விடயங்களும் இங்கே நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும். இந்த சம்பவத்துக்கு தமிழ் மக்களின் காணிகள் அபகரிக்கப்படுவதாக கூறப்படுவதற்கும் எவ்வித தொடர்பும் இல்லை. இராணுவ முகாம் இடமாற்றம் செய்யப்படுகிறது. இடமாற்றம் செய்யப்பட்ட பின்னர் அந்த இடத்தை அரசாங்கத்தின் வேறு திட்டங்களுக்கு பயன்படுத்தவோ அல்லது அந்த நபர்களுக்கு வழங்கவோ முடியும். எனவே இதனை காணி விவகாரத்துடன் தொடர்படுத்த வேண்டியதில்லை. அது மாத்திரமின்றி இந்த சம்பவத்திற்கு தமிழ் முஸ்லிம் சிங்களம் என பிரச்சனையை திணிக்க வேண்டாம். இராணுவ முகாமுக்குள் எவரேனும் அத்துமீறி பிரவேசிக்க முற்பட்டால் அவர்களை வெளியேற்ற இராணுவ நடவடிக்கை எடுப்பார்கள். அதனையே இந்த சம்பவத்தின் போது இராணுவத்தினர் மேற்கொண்டிருக்கிறார்கள். இதன் போதும் ஏதேனும் சட்டமீறல் இடம்பெற்றுகின்றனவா என்பது தொடர்பில் தற்போது விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. சம்பவத்தோடு இராணுவத்தினர் தொடர்பற்றுகின்றனர் என்பதற்காக நாம் பாதிக்கப்பட்டுள்ளோருக்கான நியாயத்தை வழங்க தவறவில்லை. நாட்டின் சகல பகுதிகளிலும் உள்ள மக்களும் எமக்கு ஆதரவளித்திருக்கிறார்கள். எனவே எவ்வித பேதமுமின்றி சகல மக்களது உரிமைகளையும் பாதுகாப்போம். எனவே நீண்ட காலமாக தீர்க்கப்படாமல் உள்ள மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வினை பெற்றுக் கொடுப்பதற்கு வடகிழக்கு அரசியல் தலைவர்கள் முயற்சிக்க வேண்டுமே தவிர அரசாங்கத்துக்கு எதிராக மக்களை தூண்டி வருவதற்கு முயற்சிக்க கூடாது. வரலாற்றை நிகழ்காலத்தோடு தொடர்படுத்தி மக்களை அச்சப்படுத்த வேண்டாம் என்றும் அவரிடம் கேட்டுக்கொள்வதாகவும் நேற்று தினம் அமைச்சர் நலிந்த ஜெயசேகர் அவர்கள் இந்த விடயத்தை தெரிவித்த தகவலும் நேற்றைய இந்த அரசு தகவல் பெற்ற ஊடக சந்திப்பின் போது குறிப்பிடப்பட்ட விடயங்களாக இருக்கிறது.